சந்தோஷ் அந்த மாலை நேரத்தில் வீட்டுக்கு போன் செய்திருந்த போது அம்மா வைதேகி தான் போன் எடுத்தாள். ஹலோ, சொல்லு சந்தோஷ், எப்படி இருக்கே? காயத்ரி எப்படி இருக்கா? எல்லோரும் சௌக்கியம் தானே என்றாள் அம்மா. ம் என்றான் அவன் வேகமாக. அப்பா இல்லை அம்மா, அவர் எங்கே போனாரு? அவரோட நண்பர் நடராஜன் வந்தாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே கிளம்பிட்டாங்க. என்ன, ஹைஸ்கூல் வரைக்கும் போய் கீரை வடை சாப்பிட்டுட்டு தேங்காய் பால் குடிச்சிட்டு வருவாங்க. ஏன்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அம்மா கிட்டே சொல்லக்கூடாதா என சிரித்தான். நீ வேறம்மா, என் டென்ஷன் புரியாம அங்கலாய்த்து கொண்டான். அவரு வந்தவுடனே கூப்பிட சொல்லுமா, அப்பா கூட கொஞ்சம் பேசணும். மீண்டும் மறு ஒளிபரப்பினான். சரி, வந்ததும் கூப்பிட சொல்றேன். காயத்ரி பக்கத்துல இருக்காளா? பேசி நாளாச்சு, போன் கொடேன். அம்மா, நான் வெளியே இருக்கேன், இன்னும் வீட்டுக்கு போகலை. அவ விஷயமாத்தான் அப்பா கூட பேசணும் நான் என்றான் மர்மமாக. ஏதும் பிரச்சனையா என்றால் பதட்டமாக. பிரச்சனைத்தான் என்றான் அவன் பெருமூச்சு விட்டவாறு. சும்மா இருன்னு சொன்னா கேட்டாத்தானே? அந்த பிசினஸ் பண்றேன், இதை வாங்குறேன், அதை விற்கிறேன்னு எதையாவது பண்ணி எதலையாவது மாட்டிக்க வேண்டியது. ச்சே, என்னடா சொல்ற? என்ன ஆச்சுடா? யாரு? பதறினாள் வைதேகி. வேற யாரு? எல்லாம் உன் மருமகத்தான். உனக்கு இவ ஃப்ரெண்டு கலாவதியை தெரியும் தானே? யாரு? அந்த காஞ்சிபுரம் புடவைகளை ஆன்லைன்ல விற்பாளே, அவளா? உசரமா கண்ணாடி போட்டுக்கிட்டு. அவளேதான். பெரிய ஆர்டர் வந்திருக்கு, கையில பணம் இல்லை, 1 லட்சம் தா, அடுத்த மாசம் வட்டியோட சேர்த்து தரேன்னு எதையோ சொல்லி இவ மண்டையை கழுவி இருக்கா. இந்த லூசும் என்னை கேட்காமலேயே வீட்டுல இருந்த அவ 4 பவுன் செயினை பேங்க்ல அடகு வச்சு சிநேகிதிக்காரிக்கு பணம் கொடுத்துருக்கு. என்னாச்சு? தெரியலை, சரக்கு வந்திருக்கு, டெலிவரி எடுக்க வேண்டிய பார்ட்டி அப்படியே திரும்பிட்டான். எனக்கு இப்போ வேணாம், அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன். வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம்னு ஒரே வார்த்தையில போனை வச்சிட்டான். ஐயோ, அப்புறம் என்ன? அப்புறம் அவ்வளவுதான். தோழிக்கு உதவ போய் இப்ப இவளுக்கு சிக்கல். பணத்தை கேட்டா புடவைகளை வித்து தரேன் பொருன்னு அவ நழுவுறா. அத்தனை புடவைகளை இவ எப்ப விக்கிறது? எப்போ பணத்தை தர்றது? என்னடா இது, இப்படி போய் மாட்டிக்கிட்டாளே. இதெல்லாம் நடந்து மாசத்துக்கு மேல ஆச்சுமா. ஒரு வார்த்தை மூச்சு விடலை. பிரச்சனை சமாளிக்க முடியாம பெருசானதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அலறா. பாவண்டா, தெரிஞ்சா ஏமாறுவாங்க. மருமகள் சார்பாக பேசினாள். படட்டும்மா, சொல் பேச்ச ஒன்னும் கேட்கறதில்ல. ஆட்டமோ ஆட்டம். உனக்கென்ன தெரியும்? உன்னை விட எனக்குத்தான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி குதிக்க வேண்டியது. கடவுள் எப்படி குட்டு வச்சான் பார்த்தியா? நான் கண்டிஷனா சொல்லிட்டேன், இன்னும் 10 நாள் தான் உனக்கு டைம். நகை வரலைன்னா நீ அவ்வளவு தான்னு. ஏண்டா, தோழிக்கு உதவ போய் ஏமாந்து அவளே மனசுடைஞ்சி போயிருக்கா. ஆதரவா இருக்க வேண்டிய நீயே கைவிடலாமா? அட போமா, உனக்கு உலகம் புரியாது. பண விஷயத்துல யாரையும் நம்ப முடியாது. அவ தோழி சொல்றதெல்லாம் உண்மையான்னு உனக்கோ எனக்கோ தெரியுமா? இதையெல்லாம் நாடகமாக கூட இருக்கலாமே. என்னடா சொல்ற? இப்படி கூடவா நடந்துக்குவாங்க? நீ வேறம்மா, டெய்லி பேப்பர் படிச்சுட்டு தானே இருக்கீங்க. சொத்துக்காக பெத்த அம்மா அப்பாவையே கழுத்தறுத்து கொள்றாங்க. இது என்ன பிரமாதம்? வைதேகிக்கு இதற்கு மேல் பேச தெரியாமல் பொதுவான குரலில் விடு விடு, எல்லாம் கிடைச்சிடும், நீ டென்ஷன் ஆகாதே என்றாள். நீ வேறம்மா, நான் கூப்பிட்ட விஷயம் என்னன்னா, அவ அங்கே வந்தாலும் வரலாம். என்னை சமாதானம் செய்ய, அடகு வச்ச நகையை மீட்க உங்ககிட்டே பண உதவி கேட்க வரலாம். அப்படி வந்தா அடிச்சு துரத்துங்க, சொல்றேன். அந்த கழுதைய. ஏண்டா இப்படி நம்ம குடும்பத்து ஆண்கள் பேசுற வார்த்தையடா இதெல்லாம்? நல்லாவா இருக்கு? சும்மா இருமா. அவ மேல எத்தனை கோபத்துல இருக்கேன் தெரியுமா? லட்சம்ன்றது சாதாரண தொகையா உனக்கு? 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1000 குட்டிக்காரணம் அடிக்க வேண்டியிருக்கு. பணத்தோட அருமை உனக்கு எங்கே தெரியும்? அப்பா வந்தா அவர்கிட்டேயும் ஸ்ட்ராங்கா சொல்லிடு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நேர்ல பேசிக்கிறேன். வைக்கிறேன்மா. கவனம். மறுமுனையில் சந்தோஷ் போனை வைத்துவிட யோசனையுடன் தானும் இணைப்பை துண்டித்தாள் வைதேகி. மருமகள் காயத்ரி பரிதாப முகம் மனக்கண்ணில் தோன்றி வருத்தம் தந்தது.
எதையாவது செய்து கொண்டே இருப்பாள். சும்மாவே இருக்க மாட்டாள். போன தடவை பல்லடம் போயிருந்த போது நடந்தது நினைவுக்கு வந்தது. சென்னையில் ஒரு கம்பெனியிலிருந்து ஸ்பெஷலான கொசு வலைகளை வாங்கி வைத்திருந்தாள். தெரிந்தவர் நடத்திய கண்காட்சியில் ஒரு ஸ்டால் போட்டு அதனை விற்பனை செய்யலாம் என அவள் எண்ணம். இவள் நேரம் திடீரென புயல் மழை வர கண்காட்சிக்கு எதிர்பாராத அளவு கூட்டம் வராமல் போய்விட வாங்கின அத்தனை கொசு வலைகளும் தேங்கிவிட்டது. அத்தனையும் முழு பணம் கொடுத்து கண்காட்சிக்காக வாங்கியது. உன்னை யாரு இந்த வேலையை செய்ய சொன்னா? எத்தனை நட்டம் பாரு. ஸ்டாக்கும் திரும்ப எடுத்துக்க மாட்டாங்க என்று கத்தினான் சந்தோஷ். தெரிந்தவர்களுக்கு தானமாக கொடுத்து இங்கே கூட ஒன்றினை அனுப்பி வைத்தாள். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என சொல்லி. நேரம் சரியில்லைன்னா சும்மா இருக்கலாம்ல. இவளை யாரு இதையெல்லாம் பண்ண சொல்றா? மற்ற பொம்பளைங்க எல்லாம் இப்படியா இருக்காங்க? நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு எத்தனை ஜாலியா இருக்காங்க. இவ மட்டும் ஏன் இப்படி ஏதாவது புதுமை பண்ணணும், புரட்சி பண்ணணும்னு துடிக்கிறா? பல நேரங்களில் இவர்களிடம் புலம்புவான் சந்தோஷ். அவனை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்கும். சும்மா இருக்கிறதுக்காக நான் படைக்கப்படலைங்க என்பாள் காயத்ரி. சினிமா கதாநாயகன் பஞ்ச் வசனம் போல. யார் சார்பாக பேசுவது என்பது புரியாது. பொதுவாக பேசி வருவார்கள். இப்போது என்னடானா இவ்வளவு பெரிய தொகை. வைதேகி வெளியே எட்டி பார்த்தாள். என்ன, இவரை இன்னும் காணோம்? போன் எடுத்து நடராஜன் இந்தியன் பேங்க் என்றிருந்த எண்ணுக்கு அழைத்தாள். ஹலோ அண்ணா, நான் வைதேகி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் போன் தாங்களேன் என்றாள். இதோம்மா. டேய், உன் வீட்டிலிருந்து என்ற குரலை தொடர்ந்து சாரதியின் ஹலோ. என்னங்க, இன்னும் முடியலையா? இல்லம்மா, இங்கே பரிமேலழகர் வீதியில கந்தசாமி இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சின்ன விபத்து. இப்பத்தான் விஷயம் தெரிஞ்சு பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். சரி வாங்க, நேர்ல பேசிக்கலாம். வைதேகி பாத்ரூம் போய் முகம் கழுவி விட்டு தலையை மேலுக்கு சீவிக்கொண்டு கந்த சஷ்டி புத்தகம் எடுத்துக்கொண்டு முருகன் படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து விளக்கேற்றி விட்டு புத்தகம் விரித்து முணுமுணுத்த போது மனசு பக்தியில் லயிக்கவில்லை, இடறிக்கொண்டே இருந்தது. அவளுக்கு புரிந்துவிட்டது. புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். தெருவில் ஆட்டோ சத்தம் கேட்டது. வீட்டு வாசல் முன்பு வந்து அது சத்தம் குறைந்து நிற்க குழப்பமான முகத்துடன் எழுந்து ஜன்னலில் எட்டி பார்த்தாள். பச்சை நிற சுரிதாரில் காயத்ரி தெரிந்தாள். ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு பையுடன் படியேறினாள். அவ அங்கே வந்தாலும் வருவா. நைசா பேசி பணம் கேட்பா. ஏமாந்து தந்திடாதீங்க. மகனின் குரல் மனதிற்குள் எதிரொலித்தது. எத்தனை சரியாக அவளை கணித்திருக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே வந்துவிட்டாளே. அம்மா, நல்லா இருக்கீங்களா? புன்னகைத்தபடியே நெருங்கி வந்து கைப்பிடித்து கொண்டாள். எல்லாம் நடிப்பு. வைதேகியும் போலியா புன்னகைத்தாள். நல்லா இருக்கியா காயத்ரி? எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. கைப்பையில் இருந்து கலாக்காய், சீனி, புளியங்காய், வெள்ளரி பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்தாள். உங்களுக்கு பிடிக்கும்னு இதெல்லாம் வாங்கி வந்தேன். எப்படி ஐஸ் வைக்கிறாள்? நான் மயங்க மாட்டேன்டி மருமகளே. அப்பா எங்கேம்மா? வெளியே போயிருக்காரா? கொஞ்ச நேரம் பொதுவாக பேசி கொண்டிருந்தார்கள். நெருங்கின உறவினர்களின் விசேஷம், ஊர்களின் காலநிலை, வீட்டு விஷயங்கள் என்ன. இவள் இன்னும் விஷயத்துக்கு வரையில்லையே. ஒருவேளை அவர் வரட்டும் என காத்திருக்கிறாளா? என்ன இந்த மனுஷனை இன்னும் காணோம்? சரி, அவர் இல்லாததும் ஒரு விதத்தின் நல்லதுக்குத்தான். இவள் பேச்சில் கண்ணீரில் மயங்கி பணம் தந்தாலும் தந்து விடுவார். உணர்வுகளில் வாழும் மனிதர். வைதேகியின் மனதிற்குள் எண்ணங்களின் அலைமோதல். அம்மா, உங்க கையால சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? 2 தோசை ஊத்தி கொடுங்கம்மா. ஊற்றி கொடுத்தாள். இட்லி பொடி தூவி ஒரு தோசை, கேரட் துருவி ஒரு தோசை, அங்கங்கே முந்திரி பருப்பினை உடைத்து போட்டு ஒரு தோசை. சூப்பரா இருக்குங்கம்மா. இரவு மணி 8 ஆகிவிட்டது. வாசலிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். என்னம்மா இன்னும் அப்பாவை காணோம்? அதான் எனக்கும் புரியலை. யாருக்கோ விபத்து, பார்க்க போறேனாரு. மணி பார்த்தால் கொட்டாவியை வேகமாக முழுங்கினவாறே. சரி, நான் கிளம்புறேன்மா. அப்பா வந்தா கேட்டதா சொல்லுங்க. அவரை சந்திக்க முடியாதது தான் வருத்தம். அவ்வளவு தானா என்பது போல பார்த்தாள் வைதேகி. காயத்ரி நெருங்கி வந்து கைப்பிடித்து கொண்டாள். மனசு சரியில்லையம்மா. அதான் ஒரு ஆறுதலுக்கு உங்க எல்லோரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். வேற ஒன்னும் இல்லைங்கம்மா. நான் இங்கே வந்தது அவருக்கு கூட தெரியாது. மருமகளையே பார்த்து கொண்டிருந்தாள். நல்லதோ கெட்டதோ யார்கிட்ட சொல்லுவேன்? எங்கே போவேன்?
எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? திடீரென குரல் இடறியது. இவரை லவ் பண்ணி என் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. எல்லோரும் விரோதம். கண்ணீரினை உதடு கடித்து அடக்கி கொண்டாள். திடீர்னு என்னமோ தோணுச்சு. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ மனசு கொஞ்சம் லேசாகிடுச்சு. அப்பா வந்தா விசாரிச்சதா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். பேக் எடுத்து மாட்டிக்கொண்டாள். தலையாட்டினாள். வெள்ளிக்கிழமை நாள் குங்குமம் எடுத்துட்டு போ. உள்ளே போனவள் குங்கும கிண்ணத்துடன் வந்தாள். எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டாள் காயத்ரி. வைதேகிக்கும் வைத்து விட்டாள். எங்கே உன் கையை காட்டு என்றாள் வைதேகி. புரியாமல் நீட்டினாள். மறைத்து வைத்திருந்த வளையல்களை எடுத்து அவள் கைகளுக்கு போட்டுவிட்டாள் வைதேகி. அம்மா பாரு, இந்த வளையல்களை தீபாவளிக்கு தரலாம்னு உனக்காக எடுத்து வச்சிருந்தேன். பரவாயில்லை, முன்னதாகவே கொடுத்தா ஏதாவது ஒரு வகையில உனக்கு இது உதவலாம். அதான் கொடுத்தேன். புரியாமல் பார்த்தாள். விழுகிறது அவமானம் அல்ல, விழுந்தே கிடக்கிறது தான் அவமானம். உன் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய். உன் மனசு தான் உனக்கு எஜமான். துணைக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கலங்காதே. தடைகள் தாண்டி நீ ஜெயிக்கணும். உன்னை பார்த்து இன்னும் 4 பெண்கள் துணிஞ்சு மேலே வரணும். அந்த 400 ஆகணும். தாமதமானாலும் அது கண்டிப்பா நடக்கும். உனக்கான நேரம் வருகிற வரை போராடிக்கிட்டே இரு. நான் உன்னை நம்புறேன். நீ சாதிப்பே. தைரியமா போயிட்டு வா. அம்மா. உடைந்து அழுதாள் காயத்ரி. மருமகளை அல்ல, தன் இன்னொரு மகளை ஆறுதலுடன் அணைத்து கொண்டாள் வைதேகி.